1, 25, 26, 27, 26, 27 மீண்டும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ளுகிறதுமே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கு. எது உண்மையான பக்தி? இன்னைக்கு பக்தி குறித்து நம்முடைய தேசத்தில் குறைவே கிடையாது, பஞ்சமே கிடையாது. அதுக்கு ஒரு அடையாளம், சரீரத்தில் கூட அந்த அழகுன்னு சொல்லுகிற அந்த இதெல்லாம் குத்தி கொண்டு இழுக்க முடியாத தேர்களை இருக்கதான் நீங்கள் பார்ப்பீங்க. தெய்வத்தின் மேல் இருக்கிற பக்தி தான். இன்னும் கத்தோலிக்க அந்த மார்க்கத்தில் பார்க்கும்போது அந்த அந்த விழா ஒன்று வரும், போன மாதம் நடந்து முடிச்சு. பல மைல்கள் நடந்து சென்று அந்த குறிப்பிட்ட புண்ணிய ஸ்தலத்துக்கு சென்று அங்கு கொண்டாடி விட்டு வருவார்கள். 1 மைல் 2 மைல் கிடையாது, கூட்டம் கூட்டமாக நடந்து போவாங்க. நானே பார்த்துருக்கிறேன். அதில் விசேஷமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்துல நாங்களே போயிருக்கிறோம். அங்கே சிஸ்டருடைய அம்மாவுடைய தங்கை அவங்க சிஸ்டராக இருந்தாங்க. அப்போது நாங்கள் திருமணமான புதிதில் அவங்கள பார்க்க சென்றிருக்கும்போது காலைல ஒரு 4 நாட்களில் பஸ் இறங்கிச்சு. அங்கே பார்க்குறோம், பஸ் ஸ்டாண்டில் இருந்து அந்த கோயில் வரைக்கும் முழங்கால் படிட்டு, நேர் முழங்கால் படிட்டு அந்த ஜபமாலையை ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே அந்த கோயிலை ரீச் ஆகிறாங்க. ஒரு குரூப் அப்படி வருது. அப்படியே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, பாதி தூரம் போயிருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பக்கத்தில் போகிறாங்க. பக்தி என்பதற்கு குறைவே கிடையாது. ஒரு அலையில் சொல்ல முடியுமா? நம்முடைய நாடு ஒரு நல்ல பக்தி உள்ள நாடு. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், இது நல்லது. ஏன்னா கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கி எழுப்பி கொண்டு வருகிறது. வெளிநாட்டில் மாத்திரமல்ல, இன்றைக்கு தலைமுறைகள் நம்முடைய தேசத்திலே கொஞ்சம் ரைஸ் ஆகுது. ஏன்னா அவங்களுக்குரிய எல்லாம் கிடைத்து போகிறது. ஒரு காலத்தில் உணவு இல்லை, உடை இல்லை, வீடு இல்லை என்கிற நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி இளம் வயதிலே நன்றாக சம்பாதிக்கிற கூட்டம் வருகிறது. அப்போது இது ஒரு பக்கம் இருக்கும்போது பக்தியை நாம் எப்படி சரியாக பயன்படுத்துகிறோமா? இப்போது கிறிஸ்தவத்துக்குள் வந்துவிட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் பழைய மார்க்கங்களை விட்டுவிட்டேன், இயேசு தான் தெய்வம் என்பதை எனக்கு புரிந்துவிட்டது, நான் இயேசுவை தொடர ஆரம்பிக்கிறேன், அவருக்கு மகனாக மகளாக என்னுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஞானஸ்நானம் என்ற ஒன்றை எடுக்கும்போது கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறார்கள். ஒரு ஆமை சொல்ல முடியுமா? அப்படி இணைக்கப்பட்டவர்களை ஒரு அல்லையில் சொல்லுங்களேன். இயேசுக்கு எனக்கு தொடர்பு இருக்குன்னு ஒரு அல்லையில் சொல்லுங்களேன், நல்லா கை தூக்கி. ஓகே, இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால் இது ஒரு ஒப்பந்தத்திற்கு அல்லது உடன்படிக்கை என்பதற்கான ஒரு அடையாளம். அப்போது இதை கொண்டு தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுடைய பிள்ளைகள் என்பதை அவர் அடுத்த ஸ்டெப் கொண்டு வருவதை அவர் பார்க்கிறார். இதில் ஒரு தீர்மானம் இருக்கிறது, இதில் பல தடைகள் இருக்கிறது, பல குழப்பங்கள் இருக்கும். நீ என்ன கிறிஸ்தவத்துக்குள்ளே விழுந்துட போறியா, மதம் மாற போகிற என்று சொல்லிலாம் குழப்புவார்கள். இல்லை இல்லை, இது மதம் என்பதை விட என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவோடு கூட இணைத்து கொண்டு ஓட ஆரம்பிக்கிறேன். என்னை எளிமையாக சொல்லப்போனால் கிறிஸ்து மணவாளன், நான் மணவாட்டி. அதனால் எனக்கு ஒரு வாழ்க்கையை பரலோக வீட்டில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? இது உண்மைதானா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பரலோக வாழ்க்கையை விரும்புகிறீர்கள்? ஆனால் அதற்கு இங்கு ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை தேவைப்படுகிறது. என்ன சொல்லப்போனால், நம்ம ஊரில் சொல்லப்போனால் திருமண வாழ்க்கை ஆட்டுக்குட்டியானவுடைய கல்யாணம் வந்தது என்று வெளிப்படுத்தல் சொல்லப்படுகிறது. அதற்கு இங்கு ஒரு நிச்சயம், அல்லது நான் அவரோடு கூட ஒரு மணவாட்டியாக வாழப்போவதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் ஞானஸ்நானம். இதை தவறாக இன்றைக்கி திரித்து மதம் மாற்றுகிறார்கள், பெயர் மாற்றுகிறார்கள். ஒரு தாழ்ந்த ஜாதிக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்ற கூட்டத்தில் விழுந்துடுறாங்க சொல்லிட்டு காலங்காலமாக நம்ம ஊரில் இது பிரச்சனை தான். இல்லை வெள்ளக்கார மதம் என்று தவறாக ஒரு ஒரு கண்ணோட்டத்தை உருவாக எதுவுமே கிடையாது. இதுக்கு தான் வேதத்தை படிக்க சொல்வது. ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஆத்மாவுக்கு வேதத்தை குறித்து சொல்லுகிற நோக்கம் இது தேவ வார்த்தை. இந்த தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது, இதை விசுவாசித்தால் என்ன பலன், அதுக்கு தான் நடுநூறில் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், சுகம் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். அதெல்லாம் நடக்குங்களா? எத்தனை பேர் நான் சொல்ல புரிகிறது? அல்ல சொல்ல முடியுமா? நீங்கள் இயேசு பற்றி சொல்லும்போது ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். புதிதாக வருகிற உங்கள் வாழ்க்கையிலும் பல நன்மைகளை செய்திருக்கிறாரா? ஒரு ஆமே சொல்ல முடியுமா? செய்திருக்கிறார், செய்யவில்லையா? செய்திருப்பார், நிச்சயம் செய்திருப்பார். இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், நான் உயிரோடு கொடுக்கிற கடவுள் என்னை நீ நம்பு என்று சொல்லி அழைக்கிறார். இதை கேட்டு விசுவாசத்துக்குள் வந்தவர்கள் அவர்கள் தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறுகிறார். இப்படி செல்லுகிற நாட்களிலே
நாட்கள் ஆன பிறகு, மாதங்கள் ஆன பிறகு, சில வருஷங்கள் ஆன பிறகு எப்போதுமே ஆரம்ப கட்டம் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்குரிய கீழ்ப்படிதல் ஒரு மாதிரி இருக்கும். நாளாக நாளாக அந்த பக்தியினுடைய தரம் ஒரு சிலருக்கு குறைய ஆரம்பிக்கும். சொல்ல நல்லா கவனிச்சுக்கொள்ளும். பக்தி உண்டு, அதனால தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், இப்போ சபைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சபையில் ஒரு அங்கத்தினராக அல்லது விசுவாசியாக என்னை இணைத்து கொண்டு வாழ்கிறேன். எதை பேராமே சொல்ல முடியும். இதில் வளர்ச்சி என்று ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். வளர்ச்சி என்பது ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி வரும்போதே மற்ற காரியங்களில் கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குவார். இதுதான் உண்மை. வசனத்தின்படி வாழ்ந்தால் பலன் உண்டு, வேலை உண்டு, வருமானம் உண்டு, கடன் பிரச்சனையில் விடுதலை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் ரட்சிக்கப்பட்ட புதுசில் கடன் பிரச்சனை நீங்கிச்சு, 10 வருஷம் ஆன விசுவாசியான பிறகு கடன் பிரச்சனை விடுதலை ஆகலை? சம்திங் ராங். இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போது இப்பொழுது என்னுடைய பக்தி எந்த அளவில் இருக்கிற? ஆரம்ப கட்டத்தில் இருந்த வாஞ்சை, உற்சாகம், அந்த பக்தி, உபவாசனா முதல்ல, ஊழியனா முதல்ல, ஜபனா முதல்ல, ஆராதனா முதல்ல, வேத படனா முதல்ல, நாட்கள் ஆக ஆக நான் நல்ல கிறிஸ்துவனாக தானே இருக்கிறேன், இதெல்லாம் போகணுமா, நான் வீட்டிலேயே ஜபம் பண்ணிக்கிறேன், எனக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்குது, நான் நல்லவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களை நினைத்து கொண்டு பக்திக்குரிய தரத்தில் குறைந்து போகிறார்கள். இன்றைக்கு அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நமக்கு இருப்பது மெய் பக்தியா அல்லது எளிமையாக சொல்லப்போனால் சுத்தமான பக்தியா, இன்னொரு வகையில் சொல்லப்போனால் பலனற்ற பக்தியா என்பதை வேதம் விளக்கி காண்பிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். நான் காணிக்கை கொடுப்பது நல்லது, தசமபாகம் கொடுப்பது நல்லது, ஏழைகளுக்கு உதவுவது நல்லது, உபவாசிப்பது நல்லது, ஜெபிப்பது, ஊழியம் செய்வது நல்லது. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? இப்போ இந்த நாட்கள் ஆகும்போது தான் பக்தியை குறித்த காரியத்தில் ஒரு தெளிவற்ற தன்மை உருவாகும். மனசுக்குள்ள நினச்சிக்குவாங்க, நான் நல்ல கிறிஸ்தவன், இத்தனை வருஷம் சபைக்குள்ளே இருக்கிறேன், இத்தனை வருஷம் நான் ஊழியம் கூட பண்ணியிருக்கிறேன், ஜபலாம் பண்ணியிருக்கிறேன், நான் மாதத்துக்கு இல்லை வாரத்துக்கு உபவாசம் கூட பண்ணுறேன் என்று நினைத்து அவர்களை அறியாமல், இது வேண்டுமென்று செய்வதில்லை, அறியாமல் பக்தியில் பலவீனப்படுகிறார்கள். இந்த பக்தி பலவீனப்படும் போது அவளுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்படுகிறது. இப்போ தான் ஒரு கேள்வி, நான் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஏசப்பா முன்ன மாதிரி ஜபத்தில் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு, முன்னெல்லாம் ஜபம் பண்ண உடனே கேட்கும், இப்போ கேட்க மாட்டேங்குது, அப்படியே சந்தேகங்கள் ஆகும். இதில் தான் பிசாசு சில விதைகளை வேறு போட்டுருவோம். ஆமாம், ஜபத்தை நிறுத்திப்பார், நீ ஜபம் பண்ணும்போது தான் உனக்கு பிரச்சனை நிறைய வருது, கொஞ்சம் ஜபத்தை நிறுத்திப்பார், ஜபத்தை நிறுத்தி பார்ப்போம், கரெக்டாக எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? நம்ம ஆளுங்க இதுதான் நிஜம் நினச்சிங்க. இல்லை, அதை பிசாசு தந்துடுமா? சகோதரனே சகோதரியே, நிறுத்துறாதீங்க. நீங்கள் முழு விடுதலைக்குள் வருவதற்கு சில போராட்டங்களை யாராக இருந்தாலும் சகிச்சு தான் ஆக வேண்டும். ஓகே, இப்போ கவனிக்க போகிறோம். இப்போ அந்த பக்தியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இப்போ 26 எல்லாம் சேர்ந்து சொல்லாம, தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் தேவ பக்தி வீணா இருக்கு, ஒர்த்லெஸ், பயனற்ற பக்தி. அப்போ பக்தி என்கிற காரியத்தில் நான் நல்லா தானே உபவாசம் பண்ணுறேன், நான் காணிக்கலாம் கொடுக்குறேனே, நான் நல்லா உண்மையாக தானே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். கரெக்ட், அது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் இந்த பக்தியினுடைய தரத்தை, குவாலிட்டியை எது தடை பண்ணுகிறதுன்னு சொன்னால், உங்களில் ஒருவன், சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? அப்போ விசுவாசிகளாகிய நமக்குள் யாராவது ஒருவர் தன் நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து, தன்னை தேவ பக்தி உள்ளவன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்ல விசுவாசியாக இருக்கிறேன், நான் நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று எண்ணினால் அவனுடைய பக்தி வீண் என்று சொல்லப்படுகிறான். இந்த காலை நேரத்தில் யோசிக்க வேண்டும், என்னுடைய பக்தியினுடைய தரம் எவ்வளவு? அப்போ வீணான பக்தியை வைத்துக்கொண்டு கடவுள்கிட்ட நான் இதை கேட்டேன், அதை கேட்டேன், இன்னும் செய்யலை, நான் அதுக்காக போராடி ஜெபம் பண்ணேன், இதுக்காக உபவாசம் போட்டேன், இப்படி அதை பண்ண இதை பண்ண, கர்த்தர் என்ன கையில் சொல்ல வேண்டாம். வேர் இஸ் த மிஸ்டேக்? இது நல்ல குணம். இது விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து விசுவாசத்துக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள் இதை கவனிக்கணும். ஒரு ஆளில் சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஆத்மா இப்போ தான் நீங்கள் பக்திக்குள்ளே வரீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுடைய பக்தியின் தரத்துக்கு ஏற்றபடி உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். எது பேராமல் சொல்ல முடியும். அப்போது முதல் காரியம், நான் எவ்வளோ பக்தி உள்ளவனாக இருந்தாலும் எது அந்த பக்தியை வீணடிக்குதான்? நாவை என்ன பண்ண விட்டால் அடக்க விட்டால். கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாவில் தான் துதிக்கிறோம், இந்த நாவில் தான் ஆராதிக்கிறோம், இந்த நாவில் தான் வாழ்த்துக்கிறோம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் சொல்லுங்க. எஸ், நல்லது.
ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த நாவை அடக்கவில்லை என்று சொன்னால், நல்லா கவனிக்கணும், அது யாராக இருந்தால் பக்தி வீணடிக்கப்படுகிறது. நான் 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாரிச்சு மாதத்துக்கு 30,000 ரூபாய் சேர்த்தேன். 30,000 ரூபாய் சம்பளம். சொல்றது புரியுதுங்களா? கடினமாக உழைத்தேன், கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். நான் மினிமம் சொல்லுகிறேன், 30,000 ரூபாய் என் பாக்கெட்டில் இருக்குது. பஸ்ஸில் வரும்போது இல்லை நடந்து போகும்போது ஒருத்தன் அப்படி என்ன பண்ணிட்டான், பிளேடு போட்டு என்ன பண்ணிட்டான், அப்படியே எடுத்து போயிட்டான். வீட்டுக்கு வரேன், என் பிள்ளைகளை பார்த்து ஸ்வீட்டோடு உங்களுக்கு என்ன வேணும் வாங்கி கொடுக்கலாம், வீட்டுக்குள்ளே போகிறேன், பாக்கெட்டில் கை விட்டா என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. இப்போ எவ்வளோ நாள் உழைப்பு போச்சு, கொஞ்சம் எல்லாம் யோசிச்சு சொல்லணும். இது கொஞ்சம் சீரியஸ் மேட்டர். 30 நாள் உழைப்பு. யாருக்காக உழைப்பு? அந்த நபருக்காக, அவரை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கான உழைப்பு வீண். யார்கிட்ட போய் அடி உத வாங்கினா அல்லது கெட்ட பேர் வாங்கினாரு? வேலை ஸ்தலத்தில் இவ்வளவு இழுபறி வாங்கி, அல்லது அங்கே வேலையிலேருந்து வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறதுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது. ட்ராவல் பண்ணி போகுது, 2 வீலரோ நடந்து போகுது, இல்லை பஸ்ஸில் போகுது, ஆட்டோவில் போகுது, எதுவாக இருந்தாலும் இவ்வளோ பிரயாசப்பட்டு உடம்பு சரியில்லாமல் மாத்திரை போட்டுக்கின்னு, கரெக்டுங்களா? எஸ், உடம்பு சரியில்லை கூட அப்படி போகிறோமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் நோவா? இல்லைங்க பாஸ்டர், ஒரு தலைவலினா அன்றைக்கி அப்படியே ஃப்ளாட்டு தான், அப்படி ஒரு ஃபோன் எடுத்து இன்றைக்கி வர, சில பேர் அது கூட பண்ண மாட்டாங்க. ரொம்ப பரிசுத்தவான்கள். கர்த்தர் எங்கூட இருக்கிறார், யார் என்ன செய்ய முடியும்? அந்த பழக்கம் தான் இங்கே வரும். அதானே சபையில் அதானே வரும். நல்லா கொஞ்சம் வேலை செய்ய உண்மையாக இருக்கணும். கஷ்டம்தான், திட்டுவாங்க, கூட இருக்கிறவங்க குழி பறிப்பாங்க, தவறாக பேசுவாங்க. எஸ், வேதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும், சபைங்கிற குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். 3வது வேலை ஸ்தலத்துக்கு உண்மையாக இருக்கணும். வேறு வழியே கிடையாது. இதை பற்றி எவ்வளவு தப்பாக பேசினாலும் நீங்கள் இருந்து தான் ஆகணும். இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இதில் நீங்கள் வேலையில் எப்படின்னா இருந்துக்கோ, சபைக்கு மட்டும் உண்மையாக, அது உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. ஓகே, இப்போ கவனிப்போம். இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தது ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சு. இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறோம், நான் எவ்வளவு நாள் விசுவாசி, எவ்வளவு நாள் ஜெபித்தேன், ஊழியம் பண்ணேன், காணி கொடுத்தேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் டெய்லி இதற்காக இவ்வளவு நேரம் பிரயாசப்பட்டு நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு நினைத்தாலும், நாவை அடக்காத ஒரு நபராக விசுவாசியாக இருந்தால் இந்த பக்தி எப்படிப்பட்டதாம் சொல்லுங்க பால. கீழ்ப்பகுதி, தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால், நினைத்தால் அந்த நபருடைய பக்தி வீணார். எல்லாருடைய பக்தியும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இல்லை 3 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒருத்தர்னாவை அடக்கலைன்னா அவருக்கு தான் வீணாகும். ஆனால் அஃப்கோர்ஸ் அவர் குடும்பத்துக்கு பாதிப்பு வரும். என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் ஆசீர்வாதத்தை இழக்கிறார். கூட இருக்கிறவங்க கவனமாக இருந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ நல்லா கவனிப்போம். இப்போ ஒரே கேள்வி, நாவை அடக்குதல் என்றால் என்ன? அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரம். அந்த நாவை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கம் இவரே கொடுக்கிறார். 3:6 ஒருத்தர் வாசி. நாவும் நெருப்புதான், நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே குறைச்சிடுதான், கொளுத்து விடுகிறதாயும் அந்த நரக அக்னிக்கு நீடாக நேராக நம்ம இழுத்து கொண்டுகிற அளவுக்கு இந்த நாவை குறித்து ஒரு விளைவை சொல்லுகிறார். அல்லது நாவுடைய தன்மை, நாவை அடக்குதல் என்று ஒன்று சொல்லுகிறார். இங்கு நாவை குறித்து எப்படிப்பட்ட காரியத்தை அது செய்யும் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். இதனால்தான் முதல்ல ஓப்பன் பண்ணிட்டார். என் சகோதரரை அதிக ஆக்கினை உண்டென்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக சொல்லிட்டு ஒரு வார்த்தை முடிச்சிட்டார். ஏன்னா போதக ஒழின்றது பேசுகிற ஒழியந்தான். இதுலேயும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு வாணி கொடுத்துட்றாங்க. இஷ்டத்துக்கு நினைக்காதீங்க, ஆயில நினச்சிடாதீங்க சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ கவனிப்போம். அப்போ நாவை அடக்குதல் இல்லை என்று சொன்னால் அது ஆயுள் சக்கரத்தை அல்லது வாழ்க்கையை கரைப்படுத்தி பலவீனப்படுத்துகிறது. நரகத்தினுடைய அக்கினிக்கு நேராக அதை இழுத்து கொண்டு செல்லுகிற அளவுக்கு. இது பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிபர்கள், தட் மீன்ஸ் திருமணமாகாதவர்களாக இருக்கட்டும், திருமணமானவர்களாக இருக்கட்டும், ஈவன் ஓல்ட் ஏஜ். நான் பிள்ளைகள் பேர பிள்ளைகளாக எடுத்துட்டேன்னு சொன்னாலும் நாவை அடக்கி தான் ஆகணும். அடக்கலையா உங்களுடைய பக்தி, இத்தனை வருஷம் பிரயாசப்பட்ட பக்தி, இத்தனை வருஷம் நீங்கள் ஓடி ஓடி தேடின பக்தி, நான் சொல்ல எத்தனை பேர் புரிகிறோம், கரங்களை ஊற்றினாமல் சொல்ல முடியுமா? கண்ணீரோடு ஜெபித்த பக்தி வீணாகும். எப்படி என்று சொன்னால் இதில் வேதம் நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வசனமாக சொன்னால்
நமக்கு நேரம் போதாது, சுருக்கமாக அதை சொல்லிவிடுகிறேன். எப்படியெல்லாம் இந்த நாவு நம்மை கரைப்படுத்தும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வார்த்தையில் வருகிற கடினமான வார்த்தைகள், ஹார்ஷ் வேர்டுன்னு சொல்லுவாங்க. சனியே, உன்னை பெற்றதுக்கு யாரை பற்றி, இது எப்படிப்பட்ட வார்த்தை அது சொல்லுங்க பாருங்க. கடினமான வார்த்தை. முட்டாள், உன்னை போய் வேலைக்கு வச்சம்பார். எங்கள் ஓனர் சொல்லுவார் அடிக்கடி, முட்டாள். ஒரு பையனை திட்டுவார், அவன் எடுபடி வேலை செய்கிற பையன். எதை பார்த்தாலும் உடைப்பான், டப்பு டப்புன்னு உடைப்பான், ஏடா கூடவும் பண்ணியிருப்பான். அவருக்கு அப்படியே டென்ஷன் அப்படியே ஏறும். அவர் உட்காந்து அப்படி பார்ப்பார், முட்டாள் அப்படி சொல்கிறதே அப்படியே பகவான் நல்லா கொடுத்தது இப்படி, அதாவது மீன்ஸ் கடவுள் கொடுத்து இப்படி ஏன் வீணடிக்கின்ற மாதிரி நல்ல எண்ணத்தை தான் பேசுவோம். பட் ஹார்ஷ் வேர்ட், கடின வார்த்தைகள். பெற்றோர்கள் பேசுகிற கடின வார்த்தைகள் பிள்ளைகளை என்ன பண்ணுறது தெரியுமா? என்ன பண்ண சொல்லுங்க பாலாம், ஹார்ட் பண்ணும், புண்ணோக்கம். இன்றைக்கி அது ரொம்பவே அதிகம் நடக்குது. நீங்கள் சும்மா அன்பாக பேசலாம் கூட ஹர்ட் ஆகிடுறாங்க. அது வேறு மாதிரி இன்றைக்கி போயின்னு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற உலகம் அப்படி தொட்டா சிலிங்கின்ற மாதிரி போயின்னு இருக்குது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி இந்த இளைஞர்கள் பிள்ளைகளுடைய உலகம், ஏன்னா உலகம் அப்படி மாறிக்கொண்டு வருது. நீங்கள் ஹார்ஷாக கூட பேச தேவையில்ல, நீங்கள் அன்பாக பேசலாம் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுறாங்க. வித்தியாசம் புரியுதுங்களா? புரிந்து வராமல் சொல்ல முடியுமா? நல்லா கவனிக்க வேண்டும். கடினமான வார்த்தைகள், அதில் சில காரியங்கள் உண்மை இருக்கும், காரணம் சரியாக கூட இருக்கும். பட் இட் இஸ் ஹார்ஷ் வேர்ட். கடினமான வார்த்தைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவேளை காரணம் இருந்து கடினமாக பேசினா கூட பரவாயில்ல, காரணமே இல்லாமல் கடினமாக பேசிட்டா அவங்களுடைய விசுவாசம் குறைபடுகிறது. பிள்ளைகளாக கூட இருக்கட்டும், பேர பிள்ளைகளாக கூட இருக்கட்டும், முதல்ல வீட்டுக்குள்ளே போங்க. பேச நம்ம போயிருப்போம், ஆனால் அங்கே விளைவு பார்த்தீங்கன்னா பெருசாக. இப்போ ஒரு பால் இருக்க போட்டு அடிக்கிறேன், என்ன சொல்லுங்க பால, இங்கே இருக்க ஒரு பால் அடிக்கிறேன், ரப்பர் பால் சின்னது, என்ன பண்ணாது அப்படியே ரிட்டர்ன் ஆகும். வார்த்தைகள் விளைவை கொண்டு வரும். அதை ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது. 3ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் நாவை குறித்து அப்படியே ஃபுல்லது கொடுக்குறாங்க, கரைப்படுத்துகிறது. 2வது கெட்ட வார்த்தைகள். சில பேர் கடினமாக பேசுவார்கள், கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டார்கள். நல்ல அல்லையே சொல்லாமா? அல்லையே வர முடியுதுப்பா. ஓகே, சில பேர் வாயை திறந்தாவே கெட்ட வார்த்தை தான். இங்கே பேசுகிற வார்த்தைகள் அந்நிய பாஷைகள், பரலோக பாஷைகள், தூதர்கள் பாஷைகள். நல்லா கவனிக்கணும். நீங்கள் அந்நிய பாஷை பேசிட்டு வீட்டில் போயிட்டு ரோட்டில் போயிட்டு வெளில போயிட்டு கெட்ட வார்த்தை பேசினா பக்தி வீண். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சபைக்கு வந்தேன், பாஸ்ட் வந்தார், அந்த சர்ச்சுக்கு போனேன், அங்கே ஒரு கூட்டம், எங்கே போனாலும் பிரயோஜனப்படாது. இந்த சபையிலே ஜெபம் பண்ணால் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கு ராமே சொல்லுங்க பாக்கலாம், நல்ல கரங்களை சொல்லுங்க பாக்கலாம். அப்போ எங்கே ஓட்ட, ஜபத்தில் ஓட்ட சொல்லக்கூடாது. ஊழியக்காரனை சபையை குறை சொல்லக்கூடாது, வருகிற ஊழியக்காரனை குறை சொல்லக்கூடாது. எதுக்கு சிறப்பு கூட்டங்கள் அந்த கூட்டம்லாம் கூட்டம் போகிறது அல்லது வர வைக்கிறது? நம்ம பக்தியினுடைய தரம் வளர்ந்து நாம் நன்மைகளை பெற்று பிறருக்கு ஆசிரமம் இருக்க வேண்டும். அப்போ ஏன் இத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்து விடுதலை இல்லை? ஆவிக்குரிய விடுதலை மட்டும் இல்லை, பொருளாதாரத்திலையும் சமாதானத்தில் கூட குறைவாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சபைக்கு போகிறத வேஸ்ட் அவங்க சொல்கிற அளவுக்கு இருக்குதுன்னா கெட்ட வார்த்தை. நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, ரோட்டில் இருக்கிற எல்லாம் கவனிப்பாங்க. சபைக்கு போய் நீங்கள் எப்படி கெட்ட வார்த்தை பேசலாம்? முன்ன பேசியிருந்தா வேற கதை. அன்றைக்கி கூட சாட்சி கேட்டோம். அந்த அம்மாவுடைய கூட்டத்தில் பார்க்கும்போது அவங்ககிட்ட போகிறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க தான் சாட்சி சொன்னாங்க. போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் நாட்கள் ஆன பிறகு அவங்க எல்லாரையும் தேடி போனாங்க, அவங்களையும் தேடி போனாங்க. ஒரு அல்ல சொல்லுங்கப்பா, சொல்ல எத்தனை புரிகிறது. வாழ்க்கை மாற்றம் இது தேவை. இதில் ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கிறது. எங்கே தெரியுமா கொண்டு போயிடும்? பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். நீங்கள் வியாதிப்படலாம், உங்களுக்கு பணத்தில் வீக்காக எல்லாம், மதிப்பு குறைஞ்சி போயிடலாம், மரியாதை குறைஞ்சி போயிடலாம். இதெல்லாம் உலகத்தில் நடக்கும், ஆண்டுக்குள்ளே வர வருஷத்தில் நடக்கும். ஆனால் இதையெல்லாம் கடந்து பரலோகம் உங்களுக்கு வாசல் திறந்து கொண்டே இருக்கும், பிளெஸ்ஸிங் கூடிக்கினே இருக்கும், அங்கே பொக்கிஷம் சேர்ந்துக்கினே இருக்கும். இன்றைக்கி உலகத்தில் எந்த அளவுக்கு அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து பக்தியினுடைய தரத்துக்குள்ளே நாம் கவனமாக இல்லை என்று சொன்னால், ஆனால் பார்த்துக்கலாம், அப்படியே எவன் தான் பேசுகிற கெட்ட வார்த்தை, அந்த ஊழியக்கார கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. பி கேர்ஃபுல். ஊழியெல்லாம் அப்படியே ஜீரோ ஆகிடும். நான் கூட கவனமாக இருக்கணும். கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து வேதம் அது தெளிவாக சொல்லுது. அப்போ வராதுங்களானா வர வைப்பாங்க. ஒன்றும் இல்லை, வண்டியில் போகும்போது என்ன பண்ணுவோம், அப்படி இப்படி போவாங்க. நம்ம ஒழுங்காக போய் என்ன பண்ணுவோம், இப்படி இப்படி போவோம். நம்ம எங்கன்னா போய் முட்டிக்கிறாமல் இருக்கும். அப்படி வாயில் என்ன தான் வரும், ப்ரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிளஸ் யூ, ஐ பையா பிளஸ் யூ, அப்படியே வரும். அங்கே உடனே எமோஷனல் என்ன தான் வரும்,
அப்படியே வேறு மாதிரி தான் வரும். இருந்தாலும் என்ன பண்ணி தான் ஆகணும், அடக்கு. சொல்லு பார்க்கலாம், அடக்கு. கொஞ்சம் அடங்குறியா? யாரை சொல்ல? அந்த ஆள் கிடையாது, இஷ்ட போன பையனும் கிடையாது. நம்ம ஆவியை சொல்ல, கொஞ்சம் அடங்குறியா? அன்னி பாஷை பேசிட்டு வந்திருக்க, கொஞ்சம் அடங்குறியா? சொல்லுங்கள். யாரை பார்த்து பேசணும்? சங்கீதக்காரர் தான் சொல்லுகிறான். என் சொல்லுங்கள், யாரை பார்த்து தான் பேசுகிறாரு? அவருக்கே பேசுகிறார். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என் இது கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? கீழே உட்காந்து சகோதரிகள் சொல்கிறீங்களா? கீழே உட்காந்து சகோதரிகள்லாம் சொல்லுங்க பாலாம். என் ஆத்துமாவே என்ன பண்ணு நீ? அவரே சொல்லுகிறார், மை சோல் அப்படி சொல்றார். என் ஆத்துமாவே கர்த்தரை என்ன பண்ணு? அப்புறம் என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. கெட்ட வார்த்தையினால பிள்ளைகளை திட்டுகிறவர்கள் உண்டு. சனியே அதெல்லாம் வந்து மேலோட்டமாக அந்த ஹார்ஷ் வேர்டில் வந்துடும். கெட்ட வார்த்தை இப்போ நானே சொல்ல முடியாது. இங்கே யார் பேசுகிறீர்களோ, ஒருவேளை பேச நபராக இருந்தால் உங்களுக்கு தான் தெரியும். சில பேர் பேசுவாங்க பாருங்கள் கெட்ட வார்த்தை. யாரை தெரியுமா பேசுவாங்க? வீட்டுக்காரனே பேசுவாங்க. அல்லே லூயா, இல்லை சொல்ல மாட்டிங்களா? அது எப்படி விளக்குவது எனக்கே தெரியாது. அங்கே வீட்டுக்காரனை திட்டு வந்து இங்கே என்ன மாதிரி குதிப்பாங்க தெரியுமா சில பேர். இங்கே சொல்லலை, பொதுவாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் நான் பார்த்துருக்குறேன். அவங்க குதிக்கிற குதி இங்கே இதெல்லாம் பஞ்சர் ஆகிடும், ஓட்டையாகிடும். அதுதான் நான் அதெல்லாம் ஆரம்பத்தில் போட்டு அடைக்கிறீங்க. அந்நிய பாஷை பேசலாம், ஆவியில் யாரும் பேசுங்க. அடுத்தது உங்களை தகுதி, அதான் சுத்திகரிப்பு இருக்கணும். அதான் ஆரம்பத்தில் ஏன் தெரியுமா வர சொல்கிறோம்? கர்த்தர் சுத்திகரிச்சிருவார். அல்லது நம்மளுக்கு ஒரு தவறை சுட்டி காட்டுருவார். அப்போ சுட்டி காமிச்சிட்டு நம்மளை கழுவப்பட்டு அந்த ஆவியினுடைய நிறைவு தெளிவாக இருக்கும். ஆஷ்வான் பொய் வார்த்தைகள், வாயத்திறந்த பொய், எல்லாத்துக்கும் பொய். பொய்யை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லினே போகலாம். பொய் பேசுகிறவன் நாசம் அடைவான். பொய்யர் அக்னியில் போய் விழுவார்கள். இதுவும் எதில் தான் வர பாவம் என்றால் வாயின் பாவம். நாவை அடக்காமல் வாயில் பேசுகிறவன். ஏன் ஆராதனைக்கு வரல? ரீசன் முடிஞ்சு போச்சு. இல்லாத பொய்லாம் சொல்கிறது. யாருக்கு நஷ்டம்? சொல்கிறவங்களுக்கு தான் நஷ்டம். இந்த காலை நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? மிகைப்படுத்தி பேசுதல், எக்ஸாசரேஷன். மழை பெஞ்சிருக்கோம், ஐயோ ரோட்டில் தண்ணி ஓடிச்சு தெரியுமா, சர்ச்சுக்கு வரலாம் தான் நினச்சேன், ரோட்டில் தண்ணி ஓடிச்சுப்பாரு, எப்பா நான் வீட்டை உட்காந்து சோத்திர பலி பண்ணிட்டேன். மிகைப்படுத்தல். அங்கே சும்மா மழை தண்ணி கொட்டியிருக்கோம், அதே மழை விட அதிகமாக மழை மறுநாள் பெய்யும், வேலைக்கு போவாங்க. அல்லேலூயா, கரெக்டாக உண்மை தானே? இதெல்லாம் எப்படி கர்த்தர் ஆசீர்வாதம்? அதான் நான் கேட்குறேன். எப்போ வேலைக்கு போகணுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். 6 நாள் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஓய்வு நாள் கடவுளுக்கு கொடுக்கும்போது தடை வருந்தான், மழை வருந்தான், இடி வருந்தான், புயல் கூட வருந்தான், இந்த கூரை கூட பிச்சுக்கிட்டோம். அல்லையா சொல்லுங்க பாவலாம், ஆண்ட புது இடத்த கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆமாம், கூரை பிச்சுக்கிச்சாமே, அதான் கேள்விப்பட்ட வீட்டில் இருந்துட்டேன், வந்து பார்த்து ஜெபம் பண்ணிட்டாது போனேன்ல. இதானே உண்மையான பக்தி. கூரை பிச்சு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் இருப்போமா? வேலைக்கு போகலாம், அங்கே என்ன நடக்கும்? ஆப்சண்ட் விழும். கரெக்டுங்களா? அப்போ இதெல்லாம் கணக்கு போடுகிறோமே. மிகைப்படுத்துதல், ஒன்றுமில்லாத மிகைப்படுத்து. சும்மா தலைவலி, அப்போ பயங்கரம், அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அன்றைக்கி வீட்டில் உட்காந்துட்டேன், அதான் ஊழியத்துக்கு வரல, ஜபத்துக்கு வரல, பைபிள் ஸ்டடிக்கு வரல, அல்ல அதுக்கு வரல, இது வரல. சில பேர் விசேஷத்தை கூட்டம் வச்சு கூட வரமாட்டாங்க. காலைல அந்த 2 ஹவரோட முடிஞ்சு போச்சு எல்லாம். அதுக்கு சொல்லிட்டு ஊழியக்காரில் வர வச்சு அவங்கள கனப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம தகுதியை மிஞ்சிலாம் கூட கொடுக்குறோம். சில நேரத்தில் இதெல்லாம் சொல்லிலாம் இருக்க முடியாது. எதுக்கு ஜெபம் பண்ணுறது? ஜெபம் பண்ணி கூப்பிடுவோம். அவங்க ஜெபம் பண்ணிட்டு வராங்க, அவங்க பாரப்பட்டு வருவாங்க, அவங்க கஷ்டப்பட்டு வருவாங்க. பார்த்தா ஒரு சில கஷ்டம் அந்த பிரச்சனையில் இருக்கும் தான் வரமாட்டாங்க. நல்லா இருக்கிற விசுவாசம் வந்து பாட்டு ஜெபம் பண்ணிட்டு போயின்னு இருப்பாங்க. சில நேரத்தில் வேதனையாக இருக்கும். கேட்டால் மிகைப்படுத்தி ஏதாவது ஒரு வாயில் எனக்கு அப்படியே இப்படி ஆயிடுச்சு, அங்கே ஆயிடுச்சு, வீட்டில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனை தீர்க்கிறவரை தேடினால் பிரச்சனை கர்த்தர் மாட்டுகிறவரை விசுவாசிக்கிற ஒரு ஆமே சொல்ல முடியுமா? நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க பாலாம். ஒன்றும் இல்லாத காரியத்தை மிகைப்படுத்துதல். எதுக்குன்னா பர்டிகுலர் ஆவிக்குரிய காரியம் தான், மற்ற காரியங்களுக்கு மிகைப்படுத்தக்கூடாது. கள்ள போதனைகளை பேசுதல், ராங் டாக்டரின், ஸ்பீக்கிங் அபவுட் த ராங் டீச்சிங். எவனா ஒருத்தர் எதனா சொல்லி கொடுத்துருப்பான், அதை வந்து மற்ற விசுவாசி போய் ஊதுறது. அங்கே அவர் அப்படி சொல்லி கொடுத்து, இங்கே கத்தி ஜெபம் பண்ணுவோம், கத்தி பிரசங்கம் பண்ணுவோம், கத்தி வேத பாடம், இங்கெல்லாம் இது எடுபடாது. யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை தவறாக சொல்லி கொடுத்துருப்பான், அதை பிடிச்சிக்கின்னு 10 பேர் சொல்லிக் கொடுத்து, அங்கே அவர் அப்படி சொல்லி கொடுத்தாரு. ஸ்டாப் இட். இதெல்லாம் உங்களோட பக்தியை வீணடிக்கும். கள்ள போதனை குறித்து வேதம் பயங்கரமாக எச்சரிக்கிறது. கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள போதகர்கள், கள்ள சுவிசேஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த காலத்திலே இருந்திருக்கிறாங்க. ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் சபைக்கு ஒரு நபர் உண்மையாக இருந்து சபையுடைய போதனையில் கேட்டாவே கர்த்தர் வளர்ச்சி கொடுப்பார். விசுவாசிக்கு ராம சொல்ல முடியுமா? நல்ல கரங்களை சொல்ல முடியுமா? நல்ல கரங்களை உயர்த்து. அப்போ இதை கேட்டு சொல்வதும் பாவம்.
ஏன்டா வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட நபருடைய வீட்டில் கூட நீங்கள் கால் வைக்காத சொல்ல வார்த்தை சொல்ல வேணான்றார் ஆண்டவர். இதை பேசுவது நம்முடைய பக்தியின் தரத்தை குறைக்கும். அடுத்தது கோல் சொல்லுது. இதை பற்றி வேதம் நிறைய காரியங்கள் சொல்லுகிறது. அது வேறு வழியில் சொல்லப்போனால் கலகம் ஊட்டுதல். கலகம் இதை பற்றி சொல்லவே தேவையில்லை. இதில் இன்னொன்று என்ன வரும்னா குறை சொல்லுதல், குறை கூறுதல். நல்லா இருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நல்லா இருந்துச்சு என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். எதை தான் பேசுவோம், எல்லோரும் பேச மாட்டோம், ஒரு சிலர் தான். அவங்க வாயில் திறந்தாவே குறை மட்டும்தான் வரும். இப்போ மழை பெய்து வெயில் அடிக்கிறது, அல்லேலூயா, அப்படி தானே, அல்லேலூயா. மழை பெஞ்சு பற்றியா, மழை மறுபடியும் பெய்ய போகுது. புரியுதுங்களா வித்தியாசம்? மழை பெஞ்சிச்சு, ஆறாவதுக்கு வந்தாச்சு, முடிச்சாச்சு. இதை போகிற நபர்கிட்ட மழை பெஞ்சு மறுபடியும் பெய்ய போகுதுன்னு என்ன அர்த்தம்? அவங்க பார்க்குறதுல எதை மட்டும் தான் பார்க்குறாங்க, பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறாங்க. மழை வந்து தேவை, ஆனால் அது சொல்கிற விதம். சாப்பாடு நல்லா இருந்துச்சா, அதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரியுது. நல்லா இருந்ததுல என்ன இருக்கும், காரம் கரெக்டாக இருந்திருக்கும், மற்றதெல்லாம் நல்லா இருந்திருக்கும், கறி நல்லா இருந்திருக்கும், அப்போ குழம்பு நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் எது மட்டும்தான் அதை எடுத்து ஒன்றுமே குறைய மட்டும் பார்க்குறேன். நம்ம கூட வரும் சில நேரத்தில். இருந்தாலும் சில பேரோட வாயில் பேசுகிறதே குறை தான். விசுவாசிகளை பற்றி கேட்டால் டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, நமக்கே தெரியாது. எப்போ அவங்க லைஃப் அப்படிலாம் இருக்குதா அப்படி கேட்டால் நமக்கு அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். அவங்க வீட்டில் யார், அவங்க வீட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன வேலை செய்கிறாங்க, எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கவனமாக இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, குறை கூறுகிறதை தவிர்க்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது பக்தியை வீணடிக்கும். அடுத்ததாக சொல்லும்போது அவதூறு, இழிவாய் பேசுவது, அல்லது நல்லதையும் பொல்லாதையும் இணைச்சி பேசுறது. கெட்ட வார்த்தை வேறு, அவதூறாய் பேசுவது வேறு. அவங்களுடைய பணி, அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய கடமைகளிலும் கூட தவற பேசுறது. ஒரு அப்பா இருக்கிற அம்மா இருக்கிறான்னா பிள்ளைங்க வந்து அந்த அப்பாண்ட ஸ்தானத்தையே தப்பாக பேசினா, அம்மாண்ட ஸ்தானத்தை தப்பாக பேசுனா எப்படி தப்பு? அது மாதிரி ஊழியர்களை இன்றைக்கி பேசணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் இன்னொன்று வந்து கிண்டல் அடித்து பேசுவது. சிரிப்பு என்பது வேறு, கிண்டல் என்பது மனம் புண்படும் பேசுவது. அதை வேறு வார்த்தை சொல்லப்போனால் நக்கலாக பேசுகிறாங்க. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அவன் ரொம்ப நக்கலாக பேசுவான் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பாருங்கள். மனம் புண்படும் மாதிரி அவங்க பணி, அவங்க வேலை, அவங்களுடைய டெசிக்னேஷன் அல்லது அவங்க அந்த குடும்பத்தில் அவங்களோட பொறுப்பெல்லாம் தப்பாக பேசுவாங்க. ஒரு மாதிரி இழிவாக பேசுகிறேன். நல்லா கவனிக்கணும். இதுவும் தேவனுடைய பார்வையில் சரியல்ல. இது பக்தியை வீணடிக்கும். அல்லேலூயா. அதை சிரித்து பேசுகிறது வேற, ஒருவருடைய மேன்மையை தடை பண்ணி குறைத்து மதிப்பிட்டு பேசுவது வீண் வார்த்தைகள். வீண் வார்த்தைகள் சொல்லப்போனால் வேதத்தில் நிறைய சொல்லலாம். எளிமையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து எப்பொழுது கணக்கு ஒப்பிக்க வேண்டுமா? ஓகே. அப்போ தற்பெருமையாக பேசுவது, பிறரை நியாயம் தீர்ப்பது, இது அடுத்த கேட்டகரி. அவன் தான் எப்போ தப்பு பண்ணியிருப்பான், அவன் தான் ஏன் திருடி இருப்பான், அவன் தான் ஏன் வந்து எதனா பிரச்சனை பண்ணியிருப்பான், அவன் அந்த தப்பு பண்ணியிருப்பாயா, விசாரிக்காமலே பேசுறது. அதான் உலகத்தில் சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது. விசாரிக்காமலே தீர்ப்பு கொடுக்கறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க பாயிண்டில் அவங்க சரின்னு நினச்சிக்கிறாங்க. அவன் வேலைக்கு போயிட மாட்டான், தூங்கியிருப்பான். நியாயம் தீர்க்கிறது. சும்மா படுத்து கிடக்குது. சில பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், சும்மா நடிக்குது. நியாயம் தீர்த்தம். இதெல்லாம் குடும்பத்தில் நடக்குதா? நடக்கலையா? நடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜட்ஜிங் த பீப்புள். அப்போ விசாரித்தாதான் தெரியும் உண்மையான காரணம் என்ன. விசாரிச்சு அது எவ்வளோ நேரம் எடுக்கும்? சில நேரத்தில் 1 மணி நேரம் எடுக்கும், சில நேரத்தில் 1 நாள் ஆகும், சில நேரத்தில் அந்த 1 நாளில் 1 மாதம் கூட ஆகும். ஏன்னா அதை விசாரிப்பதுக்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கே கிடச்சிருக்காது. ஒரே வீட்டில் தான் இருந்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்திருக்கும், அன்றைக்கி ஜட்ஜ் பண்ணிருப்போம். 1 மாதம் 2 மாதம் பொறுத்து பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்காக அங்கே போயிட்டு அப்படி வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இங்கே என்ன இருக்கேன், டமால் வச்சிருக்கோம், நீ ஊரை சுற்றிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறது எதனா பேசுகிறேன். ஸோ அது பேசும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒப்புரவாகிறது அல்லது சில பேர் வந்து மன வந்துடுறது தான் நடக்கும். சில பேர் அது கூட பண்ணிக்க மாட்டாங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்லா கவனிக்க வேண்டும். நாம் கொடுக்குற காணிக்கையிலோ நாம் பண்ணுகிற ஜபத்திலையோ உபவாசத்தில் மாத்திரம் கர்த்தர் பிரியப்படும் நினச்சிடக்கூடாது. இதை நிறுத்துவதும் பக்தி கிடையாது. முதல்ல இதெல்லாம் எசென்ஷியல், இட்ஸ் பேசிக் திங்ஸ்.
இதை பண்ணாதான் முதல்ல நான் பேசுகிற பிரசங்க புரியும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களுக்கு தெரியாமல் சொல்ல முடியுமா? ஒரு தசமபாகம் கொடுப்பதில், காணி கொடுப்பதில், ஊழியம் செய்வதில், ஜெபிப்பதில் உண்மையாக இருந்தால் தான் இந்த பிரசங்கம் எடுபடும். இந்த அஸ்திபாரமே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாதான் மேலே இருக்கிற பில்டிங்கில் இருக்கிற குறைபாடுகள் தெரிய வரும். இதையே ஒருத்தர் உடச்சி போட்டு நான் என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும் அவர் நாவை பற்றி பேச அவர் கண்டுக்க மாட்டார். அவர் வசனத்தை குறித்து எண்ணமே இருக்காது. நான் சொல்ல புரியுதுங்களா? அதனால் தவறாக எடுத்துக்கூடாது. அப்போ ஜெபம் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்கள், கொடுக்குற நல்லா கொடுங்க, ஊழியம் பண்ண நல்லா பண்ணுங்கள், உபவாசிக்கிறவர்களாக இருந்தால் நல்லா உபவாசிங்க. ஆனால் இதையும் கடந்து நம்முடைய பக்தியை வீணடிக்கிற காரியங்கள் எளிமையாக நடக்கும். எதில் தான் நடக்குதுன்னு சொன்னால் எதில் தான் நடக்குது? நான் ஏன் சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரது கிடையாது தெரியுமா? இங்கே விழுந்து ஜெபம் நடக்கும். பார்த்தா சிம்பிளாக வீட்டில் போயிட்டு அவங்க பிள்ளைகளையோ மருமக்கமார்களையோ கணவனையோ பயங்கர ஏச்சி பேசுகிறது, உதவாக்கரை, தூங்க மூஞ்சி. நான் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேட்டல் வச்சு நான் பேசுகிறேன். இதுக்கப்புறம் கெட்ட வார்த்தைலாம் வரும் சில பேர். இப்படிலாம் பேசிட்டு என் வீட்டுக்கார் சபைக்கு வரல, என் பையன் சபைக்கு வர மாட்டேங்கிறான், என் பொண்ணு வந்து மனம் திரும்பல் சொல்வது, இது பக்தி வீணடித்து விட்டு பண்ணுகிற ஜபம். நான் சொல்ல புரிந்து வராமல் சொல்ல முடியுமா? உண்மைதானுங்களா? நான் சொல்ல உண்மைதானுங்களா? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா எல்லாரும்? கவனிக்க. அப்போ முதல்ல ஜபத்துக்கு முன்பதாக நான் ரட்சிப்புக்குள் நடத்த விரும்புகிற நபரை நானே நியாயம் தீர்த்து அல்லது கெட்ட வார்த்தையினால், கடின வார்த்தையினால் அல்லது கலகமூட்டி அவர்கள் மேலே பழி போட்டுவிட்டு பேசிவிட்டு அதன் பிறகு அந்த நபர் சபைக்கு வரணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுப்பது என்பது பக்திக்குரிய அந்த அந்த காரியத்தை எல்லாம் வீணடித்து விட்டு அவங்க வாழ்க்கையில் பக்தி எதிர்பார்க்கறது அர்த்தம். என் வாழ்க்கையில் பக்தி க்ளோஸ் ஆயிடுச்சு, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னொருத்தர் பக்திக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல புரியுதுங்களா? கவனமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் பக்திக்குரிய அஸ்திபாரங்கள் நல்லது தான், அதை தொடர்ந்து கட்டுங்கள். அதே சமயத்தில் நம்முடைய நாவில் எந்த பார்ட்டில் நாம் வீக்காக இருக்கணும் நமக்கே தெரியும். ஆராய்ந்து பார்த்தால் கர்த்தர் உணர்த்துவார். உணர்த்த மாட்டாருங்களா? உணர்த்துவான்றாலும் ஒரு அல்லையில் சொல்லுங்களேன். கர்த்தர் என் வாயில் வர பார்த்து உணர்த்துவான்னு ஒரு ஆமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போது இந்த காலை நேரத்தில் வேதம் சொல்லுகிறது நம்முடைய பேச்சில் கவனமாக இருக்குது. அதுக்கு ஒரே வழி, அதே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுக்குறோம். இதுக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் சரி பண்ணலாம், நிறைய வழிகள் இருக்கிறது. பட் இருந்தாலும் இந்த அதிகாரத்தில் ஒரு வார்த்தை. இப்போ யாக்கோபு 1:19 சொல்லுங்க போலாம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். எப்படி இருக்கணுமா? பேசுறது எப்படி இருக்கணுமா? பக்கத்தில் கைப்பி சொல்லுங்க பாலாம். நீங்கள் பேசும்போது பொறுமையாக பேசு. அதான் நான் பாட்டு பாடும்போது பொறுமையாக பாடுவேன். பரிசுத்த தேவன். சில பேர் அது கூட வாய் தர மாட்டான். இப்போ பாடினா முத்தா கொட்டி போகுது. கர்த்தர் தானே பாடுறோம். ஒரு அல்ல சொல்லுங்க பாலாம். மகன் கைப்பி சொல்லுங்க. பாடும்போது நல்லா பாடுங்க சொல்லுங்கப்பா. விடுதலை கிடைக்கும். பவுல் சீலா கர்த்தரை துதித்து பாடினார்கள். விடுதலை எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? உட்காந்துருக்க சகோதரர் ஒரு ஆமே சொல்லுங்க பாக்கலாம். துதித்து பாடுகிறீர்களா? கர்த்தர் பார்க்குற. துதிச்சு பாடினா, ஆராதிச்சா, சோத்திரம் பண்ண உங்களுக்கு தான் நல்லது. இல்லை இங்கே மட்டும் பாடுறவங்களா மட்டும் அவங்களுக்கு தான் நல்லது, அவ்வளோதான் சொல்லணும். நல்லா கவனிக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் பேசுகிற காரியம் என்று வரும்போது எப்படி பேசணுமா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பாலாம். ஒரு பொறுமைனா இப்போ என்ன பண்ணணும்? அதானே அங்கே தான் எமோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் கடினமான வார்த்தை வருது? ஏன் கெட்ட வார்த்தை வருது? சொல்லுங்க பாலாம். ஏன் ஒருத்தர் கெட்ட வார்த்தை வருது? சொல்லுங்க பாலாம். பொறுமையை இழக்கிற காரியங்கள் ஏதோ நடந்திருக்கும். ஆனால் வசனம் சொல்லுதுன்னா அப்போ தான் பொறுமையாக பேசுங்க. அது எப்படி முடியும்? அதுக்கு தான் ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய பலன் தான் அமைத்தாங்க. விசுவாசிக்கிறாம சொல்லுங்க பாலாம். கரங்களை உயர்த்தி வராமல் சொல்ல முடியுமா? பேசுகிறதற்கு. ஓகே, அடுத்தது கோபிக்கிறது எப்படி வரணுமா? தாமதம். அப்போது பேசுகிறதுலையே வார்த்தை விட்டுட்டா அந்த பேசுதலில் இருக்கிற கோபம், இந்த கெட்ட வார்த்தை, பொய் பேசுறது, இதெல்லாம் வந்து வாயில் வருவதற்கு ஏதாவது சம் ரீசன்ஸ் இருக்கும். இதில் தொடர்ந்து இன்னொரு காரியம் வரும் தெரியுமா? கோபம் வரும். இந்த கெட்ட வார்த்தை வர்றதே, கடினமான வார்த்தை வர்றதுக்கே காரணம் நம்ம கோபப்படுத்திருக்காரு, எதனா பேசியிருப்பாங்க, யாருனாலும் அது நடந்திருக்கும். இப்போ அடுத்தது இதோடு கூட கோபத்தையும் வெளிப்படுத்தும் போது அது அடுத்தது நம்முடைய பக்தியில் நிறைய காரியங்களை இன்னும் என்ன பண்ணுதுன்னா கீழே கொண்டு போயிடும், பாவத்துக்கு கொண்டு போயிடும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பொறுமையாயிருங்கள். பேசுகிறதுக்கு எப்படி இருங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வாயில் கோபமான வார்த்தைகள் வருதா, அது என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். முதல்ல கஷ்டம்தான். அந்த நேரத்தில் கர்த்தரை முன்னிறுத்தினால், கர்த்தருடைய துதியை முன்னிறுத்தினால், அல்லது இந்த பேச்சினால் என்னெல்லாம் நடக்கின்றதை தெரிஞ்சிட்டா கண்ட்ரோல் பண்ணலாம். ஒருவேளை
ஆத்திரத்தில் பேசிட்டேன், கெட்ட வார்த்தை பேசிட்டேன், அப்படியே ஹார்ஷாக பேசிட்டேன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்கப்பா? குற்றப்படுத்தி பேசிட்டேன் என்ன பண்ணலாம்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு அலையில் சொல்லுங்கப்பா. நல்லா கரங்களை வைத்து, எல்லாரும் கரங்களை வைத்து முதல்ல கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அடுத்தது அந்த நபர்கிட்டே போயிட்டு சாரி, கோபத்தில் பேசினா முடிஞ்சு போச்சு. சில பேர் இதில் தான் வைராக்கியம் இருக்கும். என்ன வைராக்கியம் தெரியுமா? சுட்டு போட்டாலும் சில பேருக்கு வரவே வராது. பயங்கரமான வைராக்கியம். கொஞ்சம் கூட இறங்கி போக மாட்டாங்க, கடவுள்கிட்ட கூட இறங்கி போக மாட்டாங்க. அதான் பிரச்சனை. இது ஒரு வகையான பெருமை. அருமையானவர்களே, உங்கள் சைதை நீங்கள் நியாயம் நினைக்காதீங்க. கர்த்தர் நியாயாதிபதியாக இருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு அமைச்சர் சொல்ல முடியுமா? உங்களிடத்தில், அல்லது நான் கூட சொல்கிறேன், வார்த்தையில் கோபம் வருதுன்னா கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு வேளை மீறி பேசாலோ கடவுள்கிட்ட சாரி கேட்டு தான் ஆகணும். ஆண்டவரே, என் வார்த்தை கடினமான வார்த்தை, கோபமான வார்த்தை, அல்லது கொஞ்சம் குறை அல்லது நியாயம் தீர்த்து விட்ட வார்த்தை. கொஞ்சம் நியாயம் தீர்த்தல்னா நீ தான் அப்படி பண்ணியிருப்ப, நீ தான் அப்படி பேசியிருப்ப, நீ தான் அப்படி செய்திருப்ப, அப்படின்னு நியாயம் தீர்த்தல். நமக்கு தெரிஞ்சது ஓகே, அவங்க மேலே பழி போகிறோம். இதை செய்து விடும்போது கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்க. அடுத்தது இன்னும் நல்லா க்யூர் ஆகும்னா, அது கணவன் மனைவியாக இருந்தால் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் எளிமையாக சொல்கிறேன், பெற்றோர்கள் இப்படி பேசியிருந்தா யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க தப்பு கிடையாது. நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? அது என்ன எவ்வளோ தம்மா தூண்டு இப்படி சொல்கிறீங்க பாருங்கள். உங்களுக்கு அதான் கஞ்சி ஊற்றணும். இல்லைல்ல சொல்ல மாட்டீங்களே, இதுக்கெல்லாம் தம்மா தூண்டு சொல்கிறீங்கல்ல, அதை நாளைக்கு உங்களை காப்பாற்றணும். சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. எஸ் நோவா? இப்போ இருக்கிற வீண் வயரெல்லாம் போட்டு ஆண்டவர் அப்பம் போட்டு உடச்சிடுவார். இப்போ மன்னிப்பு கேட்கல, படுக்கையில் போட்டு உடச்சிடுவார் எல்லாத்தையும். இந்த பிரசங்கம் அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு. அப்புறம் எல்லோரும் தப்பாக நினச்சிப்பார், பாஸ் என்ன தான் பேசுகிறவரோ. இல்லை, இதை பேசுறதுக்கு நான் ரொம்ப யோசித்தேன் நான். ஆனால் ஆண்டவர் இந்த ஆராதனையில் சில காரியங்கள்லாம் அப்படியே சில காரியங்கள் இதில் இணைச்சார். நல்லா புரிஞ்சிச்சு. ஓகே, திஸ் இஸ் த வேர்ட் ஃபார் டுடே. அருமையானவர், இந்த முதல் வாரம் வந்திருக்கிறவர்களே, எங்களையும் சேர்த்து சொல்லுகிறேன், வார்த்தையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை கவனமற்று பேசிவிட்டால் ஆண்டவர் எளிமையான வழி வச்சிருக்கிறார். ஆண்டவரே, நான் கொலை பண்ணல, திருடல, ஆனால் பேச்சில் என்ன பண்ணிட்டேன். நிறைய பேர் கொலை பண்ணிட்டா பெரிய பாவம் சொல்லிட்டு கணக்கு போட்டு திருடினா பட்டம் பற்றி பேசினே இருப்பாங்க, வருஷக்கணக்காக பேசினே இருப்பாங்க. அவர் எப்போ மனம் திரும்பி இருப்பார். ஆனால் 10 வருஷம் முன்னாடி பண்ண அந்த தப்பு இன்னும் பேசினே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், அப்படி பேசுறதே பாவம். அந்த பேசுகிற நபர், அந்த செய்த நபர் மனம் திரும்பி இருப்பார். இவரை பற்றி பேசுகிற பிறகு 10 வருஷம் அது பாவம். ஒரே ஒரு சின்ன சாட்சி. ஒரு ஊழியக்காரர் அவருடைய மகன், அது இப்போ பேரில் சொல்ல வரல, ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் இப்போ தான் மரித்தார். அவருடைய மகனில் ஒரு மகன் வாலிப காலத்தில் அவர் சரியாக ஆண்டவர் தேரல, என்ன சொல்வார், ரட்சிக்கப்படலை. அந்த போதகர் மாணவி ரொம்ப கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறான். நம்மளே இவ்வளோ பெரிய ஊழியத்தை பண்ணுறோம், நமக்கு இவ்வளோ பெரிய சபை இருக்குது, ஆனால் நம்ம பிள்ளை என்ன பண்ணல, ரட்சிக்கப்படாமல் இருக்குது சொல்லிட்டு ரொம்ப கவலை. ஆனால் ஒரு பல வருஷங்கள் பிறகு கண்ணீர் ஜெபம் கேட்டு அந்த ஊழியக்காருடைய மகன்களில் அந்த ஒரு மகன் ரட்சிக்கப்பட்டு அப்படியே அவர் க்ரோத் ஆகிறாரு, ஊழியத்தில் பங்கெடுக்கிறாரு, நல்ல வளர்ச்சி. கர்த்தர் பல இடங்கள் வரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இப்போ கூட இருக்கிறார், நல்ல ஒரு ஊழியம் பண்ணுறார். ஆனால் அந்த ஆரம்பத்தில் பார்த்தாங்க பாருங்கள், மக்கள் எப்படி பார்த்துருப்பாங்க, சபைக்கு வராமல் ஊரை சுத்தந்து, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தந்து. இப்போ ஃபுல்பிட்டில் மேலே நின்ன உடனேயும் அவங்கள பேசுகிற பேச்சு எப்படி தெரியுமா, ஊரை சுத்தணும் தானே. எப்படி அந்த பழைய சம்பவத்தை சொல்லி வேதனைப்படுத்துகிறதுக்கு இவர் காது வந்துச்சான். அதை குறித்து இவர் ரொம்ப ஃபீல் பண்ணாராம். நான் செய்தது உண்மைதான், எங்கள் அம்மா அப்பெல்லாம் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் இப்போ நான் அப்படி இல்லையே, கடவுளுக்கு ஊழியம் பண்ணுறேன்றதை நினைத்து அவர் நல்லா பண்ணின்னு இருக்கிறார். ஆனால் பேசுகிறவர்கள், அதை பார்த்தவர்கள் அதை பேசும்போது அவர் ரொம்ப வேதனைப்பட்டார் என்று இன்னொரு ஊழியக்காரத்தில் சொன்னதை என்று சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் குறைவில்லவர்கள். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிறீங்க? நீங்கள் குறையில்லைன்னு நினச்சிங்கன்னா, மற்றவங்களை குறை சொன்னீங்கன்னா உங்களை குறை சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் வச்சுருவார். உங்களுக்கு பிளான் பிக்சர் போட்டு காமிச்சிடுவார். நேரம் என்று ஒன்று உண்டு, எல்லாருக்கும் காலங்கள் என்று உண்டு. இப்போ இருக்கிற பலன், இப்போ இருக்கிற திறமை, இப்போ இருக்கிற அறிவு ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகாது. ரத்தன் டாட்டா மறிக்கு முன்னாடி பார்த்தீங்களா, எப்படி நடந்தார் பார்த்தீங்களா? எவ்வளோ பணம் இருக்குது, அந்த ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண முடிஞ்சிச்சா? சில டாக்டர் தான் கேட்குறாங்க. அது ஆரம்பத்தில் விட்டாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும். சரீரம் கூட ஓகே, ஆத்மாவை சரி பண்ணணும்னா இதான் ஒரு நல்ல காலம். எது பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம மனசை சரி பண்ணணுமா? நீங்கள் எந்த தொழில் இருங்க, எந்த இடத்துல இருங்க, எந்த தெருவில் இருங்க, நோ ப்ராப்ளம். உங்களை சுற்றி எல்லாம் கெட்ட வாசனை பேசுகிறவங்களா இருப்பாங்க. உங்கள் தெருவில் எல்லாருமே குடிக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தான் அங்கே வெளிச்சமாக வச்சுருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? முதல் வேலை இந்த தெரு காலி பண்ணுறோம்பா. நீங்கள் நினைப்பீங்க, ஆண்டு சொல்லுகிறா நீங்கள் தான் அங்கே வெளிச்சமாக இருக்கு. பாருங்கள், எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஒரு அம்மா, அந்த ஒரு ஐயா என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்கிறான். அவன் சொல்லணும்,
அங்கே போய் ஊழியம் பண்ணும்போது கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்குறாங்க. விசுவாசிகள் எல்லா காரணங்களும் நம்ம சொல்ல முடியுமா?